ஓகே, வணக்கம் மக்களே. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லூப்ஸோட பேசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார் லூப்போட பேசிக்ஸ் பற்றி பார்த்துருவோம். இது வந்து நான் டெஃபினேஷனோட பண்ணியிருக்கேன். எப்படின்னு சொல்கிற பாருங்க. இப்போ ஒரு நம்பர் இன்புட்டை எடுத்து அந்த நம்பரை வந்து ஆடா ஈவனான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆட் ஈவனை வந்து நான் முதல்ல டெஃபினேஷன், அதாவது டிஃபைன்டு ஃபங்க்ஷனாக நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்ட பிறகு ஏன்ற வேல்யூ, புரியுதா? இங்கே ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேல்யூவை வந்து நான் ஒரு லிட்ரலாக எடுத்துக்கிறேன். அதாவது ஏன்ற வேல்யூ வேரியபிளை வந்து நான் லிட்ரலாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இஃப் லூப் நம்ம யூஸ் பண்ணுறோம். இஃப் லூப்ன்றத இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து கண்டிஷன். திஸ் இஸ் நோன் அஸ் கண்டிஷன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏ மாடுலஸ் 2 = 0ன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாடுலஸ் வந்து ரிமைண்டர், ஓகேவா? எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்புட் வந்து 2ன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்கள் வந்து 2ன்னு எடுத்துக்கிறீங்க. அந்த இன்புட் 2ஆக இருக்கும்போது 2 ÷ 2. இப்போ இதில் ரிமைண்டர் என்ன வரும்? 0ன்னு வரும். ஸோ 0ன்னு வந்தால் இங்கே வந்து ரிட்டன் 1ன்னு இருக்குது. ரிட்டன் 1ன்னு இருக்குன்னா இங்கே ஆட் ஈவன் நம்மன்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஏவா எடுத்துட்ட பிறகு இங்கே ரிட்டன் 1ன்னு வந்துடும். ஏன்னா இங்கே 0 இருக்குல்ல. ஸோ இங்கே 0 இருக்கிறதுனால ரிட்டன் 1க்கு போயிடும். ஸோ ரிட்டன் 1க்கு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன பிரிண்ட் பண்ணோன்னா the given number is even பிரிண்ட் பண்ணிடும். அதே மாதிரி இங்கே வந்து நான் 0ன்றதை வந்து ஒரு கண்டெய்னராக கொடுத்துருக்கேன். அந்த கண்டெய்னரில் வந்து நம்மோட வேல்யூ வந்து ஃபார்மேட் ஆகிடும், ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிள் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. நீங்களே பாருங்க. நான் இப்போ வந்து 325, ஓகேவா? இது வந்து ஆடுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். 325 இஸ் ஆடுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி ஈவன், ஓகே, 322. ஸோ இட்ஸ் ஈவன் சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ ஆட் ஈவன்ன்ற ஒரு டிஃபைன்டு ஃபங்க்ஷனில் வந்து நம்மன்ற வேரியபிளை வந்து இங்கே ஏல இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு அது வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸோட கம்பேர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸோட அது கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த கண்டிஷன் முடிகிற வரையும் அது கரெக்டாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த எல் ஸ்டேட்மெண்ட், சப்போஸ் இங்கே கொடுத்த இன்புட் வந்து ஈவன் கிடையாதுன்னா அது எல்ஸுக்கு போயிட்டு ஆடுன்னு கொடுத்துரும், ஓகேவா? ஸோ இதுதான் இஃப் லூப்பில் இருக்கிறது. ஸோ இதே ப்ரோக்ராமை எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். print this number is to check whether the given number is odd or even சொல்லிட்டு நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துட்றோம் யூஸருக்கு. ஸோ அவர் வந்து எந்த வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஈஸியாக என்டர் பண்ணிடுவார். ஸோ இங்கே வந்து ஒரே இஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரே இஃப் லூப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் வித் சிங்கிள் கண்டிஷன்ஸ் அண்ட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இஃப் போத் இஃப் அண்ட் எல்ஸ், ஓகேவா? இப்போ இந்த பிரிண்ட்ல வந்து the given number 0 is even ஃபார்மேட் அதே கோட் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கோடில் வந்து டெஃபினேஷன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து டெஃபினேஷன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை, ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ட்ரிபிள் கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிலைன் கமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் நீங்கள் மல்டிலைன் கமெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரிபிள் கோட்ஸ் போடணும். ஸ்டார்டிங்கில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ எண்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ட்ரிபிள் கோட்ஸ் போட்டிங்கன்னா அந்த மொத்த கோடுமே இப்போ உங்களுக்கு வந்து கமெண்ட் மாதிரி மாறிடும், மல்டிலைன் கமெண்ட் மாதிரி மாறிடும். ஸோ நான் இப்போ ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். The given number 2 is even வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம் பர்சன்டேஜ் 2 = 0. அதாவது இந்த டெஃபினேஷனில் நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோமோ அதையும் இங்கே இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம இன்டர்லிங்க் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு இந்த கண்டிஷன் எடுத்து இங்கே போட்டு நம்ம மாற்றிருக்கோம், ஓகேவா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் we are going to while loop. ஸோ while loop வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து அது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது அது கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து அது முடிகிற வரையும் அதோட ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் எல்லா லூப்ஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லூப்ஸ் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஃபார் லூப்லாம் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும் இட்ரேஷனுக்கு. பட் while loopக்கு வந்து அந்த ரேஞ்ச் இருக்காது, ஓகேவா? நம்ம இப்போ while loop பார்க்குறோம். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் வேல்யூ கேட்குறோம், ஓகேவா? நம்ம இப்போ இது வந்து இந்த while கண்டிஷனில் வந்து x is less than 100ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து
இன்ஃபினைட்டாக போகாமல் அந்த லிமிட்டுக்குள்ளேயே நம்ம வச்சிடறோம், அதாவது அந்த ரேஞ்ச்குள்ளேயே நம்ம வச்சிடறோம். ஸோ நம்ம இப்போ வந்து பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு கொடுத்துரும். ஸோ நம்ம என்டர் பண்ணுற வேல்யூவோட நெக்ஸ்ட் ரேஞ்ச் அதாவது இப்போ ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா 1 + 1 2, 2 + 1 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, Ctrl F5. ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் வேல்யூ தரேன். ஸ்டார்ட் வேல்யூ வந்து 19 சொல்லிட்டு நான் தரேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 99 வரையும் தான் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 100 அப்படின்னு போட்டு பண்ணிங்கன்னா காட்டேன் 90 ஸ்டார்ட் வேல்யூ 100 இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ லெஸ் தேன் ஈக்குவல் டு 100ன்னு போட்டிங்கன்னா வைல் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, ஃபார் எந்த லூப்பில் இருந்தாலும் சரி, அந்த கண்டிஷனில் நீங்கள் என்ன சைன் தரதை பொறுத்து தான் இருக்குது. கிரேட்டர் சைன் ஆர் கிரேட்டர் ஈக்குவேலண்ட் சைன் ஆர் ஈக்குவேலண்ட் லெஸர் தேன் சைன் அந்த மாதிரி கூட தரலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ வைல் லூப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து ஃபார் லூப். ஃபார் லூப்னா என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஃபார் லூப்புன்றது வந்து ஒரு என்ட்ரி செக் லூப். அதாவது அந்த ப்ரோக்ராமோட பிகினிங்லேயே அது வந்து அதோட கண்டிஷனை செக் பண்ணிடும். சப்போஸ் அந்த கண்டிஷன் அந்த என்ட்ரியில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதோட பாடி எக்ஸிக்யூட் பண்ணும், அதாவது ப்ரோக்ராமோட பாடி எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி தப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எக்ஸிக்யூட்டே பண்ணாது, அப்படியே நிறுத்திடும். ஓகேவா? அந்த லூப் அப்படியே நிறுத்திடும். இது வந்து மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப்புன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறமா இது வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும். ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் அது வந்து ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். அதாவது ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு 3 இது இருக்குது. ஓகேவா? அந்த 3த்துலேயும் ஸ்டார்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் வேல்யூவும், ஸ்டாப்பில் வந்து ஸ்டாப் வேல்யூ, அதாவது இப்போ நான் ஸ்டார்ட் வேல்யூவில் 1ன்னு கொடுக்குறேன், ஸ்டாப் வேல்யூவில் வந்து 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் ஸ்டெப் வேல்யூ வந்து 2ன்னு தரேன். ஓகேவா? இப்போ 1ல் இருந்து ஆரம்பித்தோன்னா 1, 2, 2 கணக்கு இல்லை, 3 தான் கணக்கு. ஓகேவா? ஸோ 3, 4 கணக்கு இல்லை, 5 தான் கணக்கு. அதாவது இங்கே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் இங்கே வரும். அதே டைமில் நீங்கள் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒன்லி ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, நான் இப்போ ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறோம் ஃபார் ஐ இன் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் வேல்யூ வந்து 2 கொடுத்துருக்கேன், ஸ்டாப் வேல்யூ வந்து 10. ஓகேவா? இதில் ஸ்டெப் வேல்யூன்றது இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ இது வந்து 2ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஐ வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணும். எண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒரு டேப்லெட் ஸ்பேஸ் விட்டுருக்கேன், ஏன்னா இப்போ நான் நம்பர் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா கேப்பே விடாமல் வந்தால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அதில் அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாரில் கூட எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எல்ஸ் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த லூப் ஏன் கொடுக்குறேன்னா, சப்போஸ் இந்த லூப் எண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும்ல, அதாவது அந்த யூஸ் பண்ணுற யூஸருக்கு தெரியணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ Ctrl F5 போட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ ஓகே நீங்கள் பார்க்குறீங்களா, 2, 4, 6, 8 ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் தான் வந்துருக்கு. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த லூப்புன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே 9 and 10 ஏன் வராதுன்னா, 10 வந்து ஆக்சுவலி 10 இங்கே 10 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 வந்து என் வேல்யூ. ஓகேவா? என் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாப் வேல்யூ எப்போவுமே -1 அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஸ்டாப் வேல்யூவே வரும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் 1,10ன்னு போட்டிங்கன்னா 1லேருந்து 9 வரையும் தான் பிரிண்ட் ஆகும். இதே 1,11ன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா 1லேருந்து 10 வரையும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ் இதில். ஸோ கைஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.